பொருளியல் ஆசிரியர் வெங்கடேசனின் அன்பான வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, இன்று பொருளியலில் அத்தியாயம் 5 பணவியல் பொருளாதாரத்தில் பக்கம் 95 100ஆம் பக்கம் வரை பார்க்க போகின்றோம். பணத்தினுடைய இலக்கணத்தை பார்த்தோம், அதனுடைய பணிகளை பார்த்தோம், பணக்குறியீடை பார்த்தோம். அடுத்து நாம் பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? ஃபர்ஸ்ட் ரொக்க வைப்பு விகிதம். இதுதான் ரொக்க வைப்பு விகிதம். ரொக்க வைப்பு விகிதம் என்பது மத்திய அரசினால் ரொக்கமாக பணத்தை எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுவதே இது பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம், வங்கி வைப்புகளில் உள்ள பணம் ஆகியவற்றை குறிக்கின்றது. கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரொக்க வைப்பு விகிதம் பொறுத்து பணத்தினுடைய அளிப்பு இருக்கும். அடுத்து ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். வங்கிகள் தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு ஆகியவைகள் இதில் அடங்கும். அதாவது நாம் கொஞ்சம் ரூபா டெபாசிட் பண்ணோம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ரிசர்வ் பேங்கில் வணிக வங்கிகள் வைத்திருக்கும். அந்த இப்போ 1 லட்ச ரூபா எடுத்துக்காட்டாக 1 லட்ச ரூபா நம்ம போடுறோம்னா அதிலிருந்து 20% 20,000 ரூபா ரிசர்வ் வங்கியில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நாளை வங்கி திவாலாகிவிட்டால் அந்த பணமாவது பொதுமக்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு வைத்திருக்கிறார்கள். அதுதான் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் என்று பேர். அதே மாதிரி கடனை வணிக வங்கிகள் உற்பத்தி செய்யும் பொழுது குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடாது என்பதை மைய வங்கி கூறும். அதற்காக இந்த ரொக்க இருப்பு விகிதத்தை வைத்திருப்பார்கள். 3வது ரொக்க இருப்பு விகிதம். வங்கி வைப்புகளில் குறைந்த பட்சம் மைய வங்கியின் குறிப்பிட்ட தொகை அங்கே மொத்தமாக வைக்கப்படுகின்றது. 4வது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் மற்றும் வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புகள் ஆகியவற்றை இது குறிக்கின்றது. சரி, பணத்தை பற்றி பல்வேறு வகையான கோட்பாடுகளை பார்ப்போம். முதல்ல ஃபிஷர் பண அளவு கோட்பாடு. 1588ஆம் ஆண்டு டாவன் ஷட்டி என்ற இத்தாலிய பொருளியல் அறிஞர் இதனை வடிவமைத்தார். பணத்தினுடைய வாங்கும் சக்தி என்ற நூலை அமெரிக்க பொருளியல் அறிஞரான இர்விங் ஃபிஷர் என்பவர் எழுதினார். இந்த ஃபிஷருடைய கோட்பாடு பரிவர்த்தனை கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்றது. இது சமன்பாடு வடிவில் பார்த்தீங்கன்னா M=PT. M என்பது மொத்த காகித பணத்தினுடைய அளவு, V என்பது பணத்தின் சுழற்சி வேகம். இது எதற்கு சமம் என்றால் P பொது விலை மட்டம், நாட்டில் உள்ள பொது விலை மட்டம், T வாணிபத்தின் அளவு ஆகியவற்றிற்கு சமம் என்று M=PT என்று நம்முடைய இர்விங் ஃபிஷர் அவர்கள் கூறுகின்றார். பண அளிப்பு பணத்தின் தேவை என்று அவர் கூறுகின்றார். இதனை நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். இந்த சமன்பாட்டில் P என்பது ME/T என்று மாற்றி அமைக்கும் பொழுது பணத்தினுடைய சுழற்சி வேகம் அதிகரிக்கின்றது. வாணிபத்தின் அளவை மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு இதனுடைய சுழற்சி வேகம் கூடுகின்றது. இந்த சமன்பாட்டின் மூலம் நாம் என்ன செய்யலாம் என்றால் M=PT என்றால் M என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம். M என்பது மொத்த காகித பணத்தினுடைய அளவு, V என்பது பணத்தின் சுழற்சி வேகம். இப்போ அப்படி பார்ப்போம். பணத்தின் சுழற்சி வேகம் மொத்த காகித பணத்தின் அளவு எதற்கு சமம் என்றால் நாட்டில் உள்ள வாணிப அளவு மற்றும் விலை மட்டத்திற்கு சமம் என்று இர்விங் ஃபிஷர் அவர்கள் கூறுகின்றார். இந்த சமன்பாட்டை அவர் விரிவாக கூறும் பொழுது PT=ME + M'(V') என்று கூறுகின்றார். P=ME + M'(V1/T) என்று கூறுகின்றார். கடன் பணம் மற்றும் கேட்பு வைப்புகள் இவ்வாறு சுழற்சி வேகத்தை பொறுத்து கூடிக்கொண்டே செல்கின்றது என்று அவர் கூறுகின்றார். இது வரைபடத்தின் மூலமாக அவர் கூறுகின்றார். இந்த வரைபடம் பக்கம் 96 இருக்கின்றது. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 2 படமாக அது பிரிக்கப்பட்டுள்ளது. மேலே நாம் விலை YOX அச்சு மூலமாக இருக்கின்றது, விலை மட்டம்
அதற்கு கீழே பண அளவு என பணத்தினுடைய அளவு குறிப்பிடுகின்றோம். என பி என்ற அளவுக்கு பணம் தேவைப்படும் பொழுது பண அளவு ஓஎம் அளவுக்கு இருக்கும் பொழுது விலை மட்டம் ஓபி ஆக இருக்கின்றது. அடுத்து M2 ஆக நம்முடைய காகித பணத்தின் அளவு கூட்டும் பொழுது அங்கே விலை மட்டம் P2 ஆக கூடுகின்றது. அடுத்து OM3 அல்லது OM4 ஆக நாம் காகித பணத்தை வெளியிடும் பொழுது OP4 ஆக விலை மட்டம் கூடுகின்றது. இவ்வாறாக என்ன கூடுகின்றது? கீழிருந்து மேல் நோக்கி P = ஃபங்க்ஷன் ஆஃப் M, மணியினுடைய வேலை தான். புரியுதா? பணத்தினுடைய வேலை பொது விலை மட்டம் இயங்குகின்றது என்று இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. பொது விலை மட்டம் எதனால கூடுதுன்னா காகித பணத்தினுடைய அளவு கூடுது அல்லது விலையினுடைய அளவு கூடுவதால் பணத்தினுடைய அளவு தேவையும் கூடுகின்றது என்று முதல் படத்தில் விளக்குகின்றார்கள். இரண்டாம் படத்தில் பார்த்தீங்கன்னா OOX கொடுத்துருக்கோம், பணத்தினுடைய அளவு. என இதில் பார்த்தீங்கன்னா OM அளவுக்கு பண அளவு இருக்கும் பொழுது OP அளவுக்கு பண மதிப்பு கூடுதலாக இருக்கின்றது. கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா மதிப்பு எவ்வளோ இருக்குது? அதிகமாக இருப்பார். OM அளவுக்கு பணம் மக்களிடம் இருக்கும் பொழுது OP அளவுக்கு பணத்தினுடைய மதிப்பு இருக்கின்றது. ஆனால் OM1 பணத்தின் அளவு கூட்டும் பொழுது பண மதிப்பு 1/P2 ஆக I/P2 ஆக குறைகின்றது. பண மதிப்பு என்ன செய்கின்றது? குறைகின்றது. அடுத்து பணத்தினுடைய அளிப்பு M4 ஆக நம்ம கூட்டும் பொழுது P4 ஆக I/P4 ஆக குறைகின்றது. ஆகவே நாம் பணத்தினுடைய அளவை அதிகரிக்க பணத்தினுடைய மதிப்பு என்ன செய்யும்? குறைகின்றது என்று கூறுகின்றார். அடுத்து கேம்பிரிட்ஜ் அறிஞர்கள், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பொருளியல் அறிஞர்கள் ரொக்க இருப்பு அணுகுமுறை என்ற ஒரு கோட்பாட்டை கூறுகின்றார்கள். முக்கியமாக மார்ஷல் அவர்கள் ஒரு சமன்பாட்டை தந்துள்ளார்கள். என்ன சமன்பாடு அப்படின்னா M = KPY என்று சொல்கின்றார். M என்பது பணத்தினுடைய அளவு, Y என்பது சமுதாயத்தில் மொத்த உண்மை வருமானம், P என்பது பொது விலை மட்டம், K என்பது மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி என்று இவர் சொல்கின்றார். பணத்தினுடைய மதிப்பு அல்லது அளவு KPY என்பதன் மூலம் அளக்கப்படுகின்றது என்று இவர் கூறுகின்றார், மார்ஷல். அடுத்து கீன்ஸினுடைய சமன்பாடு. கீன்ஸ் என்ன சொல்லுதார்னா N = PK அல்லது P = NK. N என்பது மொத்த பண அளிப்பு, நாட்டில் உள்ள மொத்த பண அளிப்பு. P என்பது நுகர்வுச்சி பொருள்களின் விலை மட்டம். K என்பது மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்கும் ரொக்க பணத்தில் வைத்திருக்கும் ஒரு பகுதி என்று அவர் கூறுகின்றார். இது கீன்ஸ். இவர் கூற்று முக்கியமானதாக உண்மையானதாக இருக்கின்றது. பல்வேறு வகையான நோக்கங்களுக்காக மக்கள் பணத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று இவர் கூறுகின்றார். அதேபோன்று தன்னுடைய சமன்பாட்டை கீழ்கண்டவாறு கூறுகின்றார். பக்கம் 98 N = மொத்த பண அளிப்பு எதற்கு சமம் என்றால் P என்பது நுகர்பொருள்களின் தொகுப்பு அல்லது விலைமட்டம், K என்பது மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதி, நுகர்பொருள் எண்ணிக்கையில் பல பொருள்களின் தொகுப்பு என்று கூறுகின்றார். அடுத்து R என்பது வங்கியில் ரொக்க இருப்பு வீதம். அடுத்து K1 என்பது வங்கியில் வைப்புகளாக சமுதாயம் வைத்திருக்கும் பணத்தின் அளவு, நுகர்ச்சி பொருளின் எண்ணிக்கை என்று இவர் விரிவாக அவற்றை கூறுகின்றார். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பணவீக்கம். பணவீக்கம் என்றால் என்ன? பணவீக்கம் என்பது குறைந்த அளவு பொருள்களை அதிக அளவு பணம் விரட்டி செல்லுதல் பணவீக்கம் என்று பொருளியல் கோல்பர்ன் கூறுகின்றார். அடுத்து வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையே என பணவீக்கம் என்று கிரிகெரி என்று கூறுகின்றார். குறைந்த அளவு பொருளை அதிக அளவு பணம் விரட்டி செல்லுதல் என்ன என்பது பணவீக்கம் என்று பெயர். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது அதாவது விலைவாசி தினசரி ஏறிக்கொண்டே இருக்கின்றது. பொருள்கள் அதுதான் இருக்கு கடையில், ஆனால் விலைவாசி ஏறிக்கொண்டே இருப்பதுதான் பணவீக்கம் என்று பெயர். எளிதாக நீங்கள் புரிய வேண்டும் என்றால் பணவீக்கம் என்பது குறைந்த அளவு பொருளை அதிக அளவு பணம் விரட்டி செல்லுதல் பணவீக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பணவீக்கம் பல வகைப்படும். வேகத்தின் அடிப்படையில் தவழும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் என்று பல வகையாக நாம் அவற்றை பிரிக்கலாம். முதல்ல தவழும் பணவீக்கம் என்றால் என்ன? தவழும் பணவீக்கம் என்பது குறைந்த விகிதத்தில் பணவீக்கம் கூடுவதுதான். நீண்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி ஏறுறது தவழும் பணவீக்கம் என்று பெயர். அடுத்து நடக்கும் பணவீக்கம். நடக்கும் பணவீக்கம் என்பது 3%, 9% டக்கு 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 டக்குன்னு விலைகள் கூடுவதுதான் 3% இருந்த பணவீக்கம் 9% கூறுவதுதான் நடக்கும் பணவீக்கம். அடுத்து ஓடும் பணவீக்கம். ஓடும் பணவீக்கம் என்பது ஆண்டுக்கு 10 முதல் 20% வரை பணவீக்கம் கூடுவது வேகமாக விலைவாசிகள் அதிகரிப்பது ஓடும் பணவீக்கம். அடுத்து தாவும் பணவீக்கம் என்பது உயர்ந்த பணவீக்கம் என்று பெயர். இது வேகமாக 20% முதல் 100% வரை விலைவாசிகள் கூடுவது. புரியுதா? அதே போன்று தேவை இழுப்பு எதிர் செலவு உந்து பணவீக்கம் என்ற ஒரு வகையும் இருக்கின்றது. தேவை இழுப்பு பணவீக்கம்னா எப்பொழுது வேண்டுமானும் தேவை அளிப்பு ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம். புரியுதா? இந்த தேவை, மக்களுடைய தேவை கூடுவதால் திடீரென்று அவர்கள் என்ன விலை கொடுத்தனாலும் பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவ்வாறு ஏற்படுகின்ற பணவீக்கம் தான் தேவை இழுப்பு பணவீக்கம் என்று பெயர். அடுத்து செலவு உந்து பணவீக்கம். செலவு உந்து பணவீக்கம் என்பது உற்பத்தி மூலப்பொருட்கள் மற்றும் இடுபொருட்கள் செலவு உயர்கின்ற பொழுது உற்பத்தி செலவு கூடி பொருட்களின் விலை அதிகரிப்பது தான் செலவு உந்து பணவீக்கம். அதாவது பொருட்கள் தயாரிப்பதற்கான விலை, கச்சாப்பொருளுடைய விலை கூடுவது குறிக்கின்றது. அடுத்து கூலி விலை சுழல் என்று பெயர். கூலி விலை சூழல்னா என்ன? கூலி உயர்வினால் பணவீக்கம் ஏற்படும். அதுதான் அவருடைய வருமானம் கூடி மக்களுடைய வாங்கும் சக்தி கூடி கூலி உயர்ந்தா என்ன செய்யும்? மக்களுடைய வருமானம் கூடும், வாழ்க்கை தரம் கூடும். அதன் மூலமாக பொருளுடைய விலை கூடுவது கூலி விலை சூழல் என்று பெயர். இதர காரணிகள் அடுத்து பார்ப்போம். தூண்டும் அடிப்படையில் காகித பணவீக்கம். அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி விடுவதால் விலைவாசி ஏறுவது காகித பணவீக்கம் என்று பெயர். அடுத்து கடன் பணவீக்கம். வணிக வங்கிகள் தாராளமாக கடனை அள்ளி விடுவதால் விலைவாசி உயர்வது, அது கடன் பணவீக்கம் என்று பெயர். எல்லாரும் வாங்க வாங்க உங்களுக்கு கடன் தாரம்னு கூடுறது, அவ்வாறு வணிக வங்கிகள் கொடுக்கும். இதற்கு பேர் கடன் பணவீக்கம் என்று பெயர். அடுத்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட் போடுறாங்கல்ல ஒவ்வொரு ஆண்டும், மத்திய அரசும் மாநில அரசும், அதில் பல்வேறு ஏற்ற இறங்கங்கள் இருக்கும். வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும். அந்த துண்டு விழும் பகுதியை செலவுக்காக செலவு இப்போ 1000 கோடி ரூபாய் வரவு, 2000 கோடி ரூபாய் செலவு இந்த ஆண்டுனா இந்த 1000 கோடி ரூபாய்க்கு அரசு என்ன செய்யும்? புதிதாக நோட்டை அச்சடித்து வெளியிடும், காகித பணத்தை அச்சடித்து வெளியிடும். அவ்வாறு வெளியிட்டு அந்த 2000 கோடி ரூபாய் செலவை அந்த ஆண்டு சமாளித்துக் கொள்ளும். இதற்குத்தான் என்ன சொல்லுதான் வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்று பேர். அடுத்து லாப தூண்டுதல் பணவீக்கம். அதிக லாபம் பெறுவதற்காக சில கம்பெனிகள் நிறைய பொருள் உற்பத்தி விலையை உயர்த்தும். இதனால என்னையும் பணவீக்கம் ஏற்படும். அடுத்து பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். விவசாயத்துறையில் திடீர்னு மழை பெய்யலைன்னா பொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதன் மூலமாக பொருளுடைய விலை கூடும். இதுதான் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். அடுத்து வரி தூண்டல் பணவீக்கம். மறைமுக வரிகள், பல்வேறு வகையான கலால் வரிகள், சுங்க வரி, விற்பனை வரி ஆகியவைகள் கூடுவதால் நாட்டில் விலைவாசி கூடும். இதற்கு எடுத்துக்காட்டு பெட்ரோல், டீசல் பொருட்கள் மீதான வரி அதிகமாக போடப்படுகின்றது. அவ்வாறு ஏற்படுவதுதான் வரி தூண்டல் பணவீக்கம் என்று பெயர். ஆகவே இந்த பகுதியில் நாம் முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். மற்றவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். மாணவர்கள் சிறப்பாக படித்து நன்றாக தேர்ச்சி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.